ஹலோ காய்ஸ், இது என்னோட பேர் சுகன்யா. இது என்னோட புது யூடியூப் சேனல். பேர் ரேண்டம் டேஸ். டே வித் மீ. என்னோட ட்ராவல் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஸ்டார்ட் வித் மை காஃபி. எனக்கு ஒரு காஃபி ரொம்ப பிடிக்கும், அதுக்கு மேலே டீ தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏன் இவ்வளோ நிம்மதியாக வேலை பார்க்குறேன்னா, என் பிள்ளை தூங்குது, என்னோட பாப்பா தூங்குறாங்க, அதனால தான் நிம்மதியாக காஃபி போட முடியுது. இல்லைன்னா அவங்க இடையில வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ காஃபி வித். இப்போ என்னோட பாப்பா பாருங்க, என் பாப்பா நிம்மதியாக க்யூட்டாக தொட்டியில் தூங்கிட்டு இருக்கா. திஸ் இஸ் மை பேபி. சூப்பர் சன்செட். நல்லா இருந்துச்சு பார்க்க. ஆரேஞ்ச் கிரே கலர் நைஸில். என்னைக்காவது இப்போலாம் ஆரஞ்சு கலராக வருது. நைஸ். காஃபி அடுத்து ஸ்டார்ட் என்ன டின்னர் ப்ரிப்பரேஷன். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணுறோன்னா லொட்டு. ஸோ இது வந்து தெலுங்கு ஸ்டைலில் ஒன்று பண்ணுவாங்க, செம்மையாக இருக்கும், எங்கள் அத்தை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தேவையானது ரொம்ப ஈஸி தான். எப்படி தக்காளி சட்னிக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதே அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப நேரம் எடுக்கணும்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சிம்பிள் வித் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய், கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு வதக்குங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து சின்ன வெங்காயத்தை போடுங்க. பெரிய வெங்காயம் அதை போட்டுருங்க. அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுருங்க. தக்காளி ரொம்ப வதங்கம்லாம் இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணால் கரைச்சி வச்சா கடலை மாவு இருக்கும், அந்த கடலை மாவை கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி வச்சு ஊற்றிடுங்க. ஊற்றுனதுக்கப்புறமா அதுக்கு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வீடியோவில் இல்லை, நான் மறந்துட்டு எடுக்க. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு ஜாரில் வந்து தேங்காய், சோம்பு, பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு இதெல்லாம் நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் இதோட அது கூட ஊற்றிடுங்க. ஊற்றிட்டோம்னா அது நல்லா கொஞ்சம் இன்னும் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா சோம்பு பூண்டுலாம் இருக்குல்ல, பச்சை வாடை அடிக்கும். ஸோ நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு அரைக்கினீங்கன்னா சூப்பரான லொட்டு ரெடி. ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.